பாம்பே பஜார் ஆதரவாளர்களுக்கு விக்கி ப்ரோஸின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? ராசிநாதன் முதல் பாதியில் 9ஆம் இடத்துலையும் பிறகு 10ஆம் இடத்துலையும் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு வலுத்து பார்க்குறாரு, ராசிநாதன் பலமாக இருக்காரு. 6ஆம் இடம் ஒரு மாதிரியான சனியின் இருப்பால் பாபத்துவ அமைப்புகளில் இருக்குது. 12ஆம் இடம் பாபத்துவங்க. எல்லாம் சரி, ஆனால் நைட்டில் தூங்க முடியலங்க, ரொம்ப லேட்டாக தூங்குறேங்க, மனசு படப்படான்னு இருக்குங்க, காரணமே இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த இடத்துல 12ஆம் பாவகத்தின் அமைப்புகள் எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் நைட்டு தூக்கம் வரலன்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்க. புதிய அறிமுகங்கள் வரக்கூடிய காலகட்டம், வாழ்க்கை துணை அடையாளம் காட்ட வரக்கூடிய காலகட்டம். என்ன இருந்தாலும் எதையும் இந்த 1.5 மாதம் அமைப்புகள் மட்டும் நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் அதற்கு அடுத்த நிலையில் வாழ்க்கை மறுபடியும் சரியான அமைப்புகளில் எல்லாம் சரியாக போகுதுங்க. அப்படியே படிப்படியாமல் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய அமைப்பு, எல்லா வகையான எதிர்ப்புகளும் எதிரிகளும் காணாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் கூட அந்த இடத்துல பெரிய அளவில் கை கொடுக்குங்க. எனக்கு இது கிடைச்சி அது கிடைச்சி. அதிர்ஷ்டம் பணத்தால் தான் வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த வேலை அப்படியே யாரோ ஒருத்தர் தவறு பேசினாருங்க, இங்கே ஒரு வேலை கிடைச்சிருச்சுங்க. நான் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணலாம்னு நினச்சேங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, திடீர்னு ஒருத்தர் வந்தாருங்க, பண்ணி கொடுத்துட்டாருங்க, முடிச்சு கொடுத்துட்டாருங்க அப்படின்ற மாதிரியான அதிர்ஷ்டம் சற்று கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. மீண்டும் 3வது வருஷமா பாம்பே பஜார் தீபாவளி டூர் நாடெங்கும் களத்துல இறங்க போறோம். ஷாப்பிங் பண்ண நீங்க ரெடியா? நீங்களும் ஆன்லைன்ல பிசினஸ் செய்றீங்களா? பாம்பே பஜார்ல எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ண போறீங்களா? வாங்க ஒண்ணா சேர்ந்து களத்துல இறங்குவோம். பெண் குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் சுபச்செய்தி, வீட்டில் மகாலட்சுமி வர போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுபச்செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே 5ஆம் பாவகத்தின் சுபத்துவ தன்மையால் இருக்குங்க. இளையவர்களுக்கு நட்பு காதலாகிறது, அதுவே திருமணமாகிறது, வீடு வாகனம் வாங்கிறது, பொருளாதாரத்தில் ஒரு மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் பலிக்கக்கூடிய காலகட்டம். எதில் கால் வச்சாலும் முதல்ல ஒரு 2 வாரத்துக்கு சரியா இல்லைங்க, அப்புறம் சரியாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பெயர் இவர் அப்படின்னு சொன்னாக்கா, இவராங்க இப்போ இப்படி இல்லைங்க, மிந்தி இப்படி இருந்தாருங்க, இப்போ கொஞ்சம் இப்படி இருக்கிறாருங்க, மிந்தி அப்படி இருந்தாருங்க, இப்போ இப்படி வளர்ந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நல்ல தன்மையாக சுப அமைப்புகளில் சுப முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்குங்க. 6ஆம் பாவகத்தினுடைய பாபத்துவ அமைப்பு மட்டும் முதல்ல வம்பு வழக்குகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பிற்பகுதியில் அப்படியே லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு வராருன்ற காரணத்தினால வம்பு வழக்குகளால் வெற்றி, வம்பு வழக்குலேருந்து லாபம், வம்பு வந்ததால் அதுலேருந்து வெளியில் வந்தேன், நோய் வந்ததால் அதுலேருந்து நோயெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளுக்கான ஒரு விடுவு காலம் வரக்கூடிய அமைப்பு, இவ்வளவு நாள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்புன்னு சொல்லி மனம் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. வயதானவர்களுக்கு தோல் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகளில் ஏதாவது சின்ன சின்ன நோய் வந்து விலகக்கூடிய தன்மை இருக்குங்க. ஒரு மாதத்துக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. இதனை தவிர்த்து மற்ற எல்லா அமைப்புகளும் நல்ல தன்மையில் இருக்கும். ராசி சுபத்துவம் இருந்தாலே மனம் புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த புத்துணர்ச்சி அமைப்புகள் உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய அமைப்புன்றதுனால எதையும் எடுக்கலாம், எதுலையும் இறங்கலாம், எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை தைரியமாகவே செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 16லேருந்து ஆகஸ்ட் 18 அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவு எடுக்கிறதோ சுப நிகழ்ச்சிக்கான தொடக்க அமைப்புகளோ செய்யாமல் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய நட்பலன்களை இன்னும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே அமையும். ஆகஸ்ட் 2025 சகல தரப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கும்